அமெரிக்காவில் எதிர்பாராத விதமாக வலுவான வேலைவாய்ப்பு அதிகரிப்பு மற்றும் தொடர்ச்சியான பணவீக்க அபாயங்களை காரணம் காட்டி சிட்டி குரூப் தனது பெடரல் வட்டி விகித குறைப்பின் காலக்கெடுவை ஒத்திவைத்துள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதியிட்ட குறிப்பின்படி வால் ஸ்ட்ரீட் தரகு நிறுவனம் ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு பதிலாக செப்டம்பர், அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மொத்தமாக 75 அடிப்படை புள்ளிகள் வட்டி விகித குறைப்பாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் பலவீனமடையும் தொழிலாளர் சந்தையின் அறிகுறிகள் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வட்டி விகித குறைப்புகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் வரவிருக்கும் தரவுகளின் வெளியீட்டு நேரம் முன்பு எதிர்பார்த்ததை விட வட்டி விகித குறைப்புகள் தாமதமாக தொடங்கும் என்பதை காட்டுகிறதாக சிட்டி குரூப் கூறியுள்ளது. சுகாதார பணியாளர்களின் வேலை நிறுத்தம் முடிவடைந்தாலும், வெப்பநிலை அதிகரித்தாலும், மார்ச் மாதத்தில் அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக மீண்டுள்ள சூழல் நிலவினாலும், அதே சமயம் எப்போது முடிவடையும் என்று தெளிவாக தெரியாத ஈரானுடனான போரினால் தொழிலாளர் சந்தைக்கு பாதகமான அபாயங்கள் அதிகரித்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளைப் போலவே பலவீனமான ஆள் சேர்ப்பு காரணமாக கோடை காலத்தில் வேலையின்மை விகிதம் மேலும் அதிகரிக்கும் என்று சிட்டி குரூப் எச்சரித்துள்ளது. ஈரானுடனான போரால் அமெரிக்காவின் பொருளாதாரம் பெரும் சிக்கலை சந்திக்கும் என பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வரும் சூழலில் அமெரிக்காவின் சிட்டி குரூப் தனது பெடரல் வட்டி விகித குறைப்பை ஒத்திவைத்துள்ளது அமெரிக்காவின் பொருளாதார நிலையை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகை செய்துள்ளது.